So hi, this is atomic structure part 6 video. So 5 வீடியோஸ்ல நம்ம வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ஆறாவது செஷன். இந்த செஷன்ல கம்ப்ளீட்டா கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ வாங்க, லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதை விட அதிகமான கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ரைட், கொஸ்டின் நம்பர் 127 என்ன கொடுத்துருக்காங்க பாரு. 127ல N and L are principal quantum number and azimuthal quantum number. Okay. Then the expression for calculating the total number of electrons in any energy level. Total number of electrons in any energy level. சரி. Okay. நல்லா கவனிப்பா. இது principal quantum number N. Principal quantum number அது தெரியலையா? சரி, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. ஓகேவா? அடுத்ததா L வந்து ஆங்குலர் குவாண்டம் நம்பர். அடுத்ததா M வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகேவா? ரைட், சூப்பர். இது 1 2 3ன்னு இருக்கும்னு சொல்லியிருக்கோம். வாட் எவர் இட் இஸ், இதை மறந்துரு, இது நமக்கு தேவையில்லை. இதோட வேல்யூஸ் தான் நமக்கு முக்கியம். எது வரைக்கும்? 0ல இருந்து n-1 வரைக்கும். 0ல இருந்து n-1 வரைக்கும் L இருக்கணும். சரி, இதோட வேல்யூஸ் என்ன? -L இருந்து +L அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? இங்க நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன். அது யாரு ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். இப்படி சொல்லலாம், அல்லது 2L+1 வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். இது யார் யாருக்கு ஞாபகம் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஆன்சர் முடிஞ்சு. அப்ப Lோட வேல்யூ 0ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கணும். அந்த ஆப்ஷன் எங்க மேட்ச் ஆகுது பாரு. 0ல இருந்து n, இது தப்பு. 0ல இருந்து n+1, இது தப்பு. 1ல இருந்து n-1, இதுவும் தப்பு. 0ல இருந்து n-1, இது கரெக்ட். அடுத்ததா 2L+1, இத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஒரு ஆர்பிட்டால்ல பிளஸ் ஆஃப்னு ஒரு எலக்ட்ரான், மைனஸ் ஆஃப்னு ஒரு எலக்ட்ரான், ஆக மொத்தம் 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டால்ல. அதனால இந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? கேளுங்க. Okay, very good. So we go for the next question. One. Okay. Select. Oh, select கொடுத்தோன்னே இந்த ஆன்சர்ஸ் எழுதுந்து வரைஞ்சு போயிடுதா? ஓ, தொட்டோடனே திரும்ப வருதா? சூப்பர். Okay. We'll go for the next one. 136 பார்க்கலாம். Which are the following transition neither shows absorption nor shows emission of energy in case of hydrogen atom? ரைட்டா? எது அப்சார்ப்ஷனும் இல்ல, எமிஷனும் இல்ல? ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டால்ல இருக்கும். அப்ப கவனிங்க, நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் நடத்திருக்கோம். 1s ஆர்பிட்டால், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் எனர்ஜியை வாங்குச்சுன்னா செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகும். ரைட்டா? அல்லது தேர்ட் ஆர்பிட்டுக்கு போகும், அல்லது ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு போகும். இங்க எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆவ்வா பிரின்சிபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு சார்? ஆவ்வா பிரின்சிபிள் படி 1s ஆர்பிட்டாலை விட 2s ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி அதிகம், 2s விட 3sக்கு அதிகம், அதை விட 3pக்கு அதிகம், அதை விட 4sக்கு அதிகம், அதை விட 4dக்கு அதிகம். இந்த ஆர்டரை நமக்கு சொல்லி கொடுத்ததே ஆவ்வா பிரின்சிபிள் தான். 4sக்கு அப்புறம் 3dப்பா. ஓகேவா? இந்த ஆர்டர் நமக்கு சொல்லி கொடுத்ததே ஆவ்வா பிரின்சிபிள் தான். ஆனா ஃபார் 1 எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் மாதிரி ஃபார் 1 எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ், ஹைட்ரஜன் மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கிறவங்களுக்கு, இது புதுசு கத்துக்கோங்க. 1s விட 2sக்கு எனர்ஜி அதிகம். இது கரெக்ட், இது கரெக்ட். ஆனா 2sக்கும் 2pக்கும் சேம் எனர்ஜி லெவல். இதை விட 3sக்கு அதிகம், அது கரெக்ட். தேர்ட் ஆர்பிட்டுக்கு எனர்ஜி அதிகம். ஆனா 3sக்கும் 3pக்கும் 3dக்கும் சேம் எனர்ஜி. அதை விட 4sக்கு அதிகம், அது கரெக்ட். ஆனா 4sக்கும் 4p 4d 4f ஈக்குவல் எனர்ஜி. இது மாதிரி போய்கிட்டே இருக்கும்.
இப்ப நான் எழுதியிருக்கிற ஆர்டர் யாருக்கு? 1 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு மட்டும்தான். ஒரு எலக்ட்ரான் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் ஆர்டர் இருக்கும். ரைட்டா? அப்ப தேர்ட் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கே போகுதுன்னே வச்சுக்கோ. தேர்ட் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கே போகுது. 3sல இருந்து 3pxக்கே போகுது. அதே ஆர்பிட்ல இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் சேம் எனர்ஜி தானே. சேம் எனர்ஜின்றதுனால எனர்ஜி அப்சார்பும் பண்ணாது. இங்க இருந்து இங்க போகணும்னு எனர்ஜி அப்சார்ப் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதேதான் இங்கேயும், அதேதான் இங்கேயும். So all the above, in all the above, neither absorption nor emission. எனர்ஜி அப்சார்பும் பண்ணல, எமிட்டும் பண்ணல. இந்த கொஸ்டின் ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா சொல்லுங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஐயோ, கிளியர் பண்ணிட்டேனா? இதை பண்ணிருக்கூடாது. அண்டு அப்பா, சரி, எரேசர். அடுத்த கொஸ்டின் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுல, அதனால 137 என்ன கொடுத்துருக்காங்க பாரு. 137ல இன் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பேர்டு அண்ட் with paired and unpaired electron, number of orbitals with paired and unpaired electron. சரி, கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் குரோமியம். குரோமியம் நார்மலா எப்படி இருக்கும் கிரவுண்ட் ஸ்டேட்ல? சார் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4னு வரணும். ஆனா அது 4s1 3d5னு இருக்கும்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மாறும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, என்ன கேக்குறாங்க? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வித் பேர்ட் எலக்ட்ரான் அண்ட் அன்பேர்ட் எலக்ட்ரான். பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி அன்பேர்ட் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க. எப்படி பிரிச்சு பாக்குறது சொல்லுங்க. 1 2 3 5 ஆச்சு, 6 3 8 ஆச்சு, 9 5 10 ஆச்சு, 15. சரி பாப்போம். பாரு, எஸ் ஆர்பிட்டால்னா ஒரே ஒரு ரூம் தான். அதுல கிளாக் வைஸ்ல ஒரு எலக்ட்ரான், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு எலக்ட்ரான். இதுதான் இந்த 2 எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த எஸ் ஆர்பிட்டாலும் ஒரு ரூம் தான். ஆனா பி ஆர்பிட்டால்னா பிஎக்ஸ் பிஒய் பிஇசட்னு 3 ரூம். இந்த எஸ் ஆர்பிட்டால் ஒரு ரூம் தான். இந்த பி ஆர்பிட்டால் 3 ரூம். இந்த எஸ் ஆர்பிட்டால் ஒரு ரூம் தான். ஆனா இந்த டி ஆர்பிட்டால் 5 ரூம். ஓகேவா? ரைட். எலக்ட்ரான் எல்லாத்துலயும் இருக்கான்னா எல்லாத்துலயும் இப்ப நம்ம வரைஞ்சதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வரைஞ்ச எல்லாத்துலயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 4s1 அன்பேர்ட் எலக்ட்ரான், 5 போது 1 2 3 4 5 எல்லா ஆர்பிட்டால்ஸ்லயும் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஆட் பண்ணு. 1 + 1 2 2 + 3 5 5 + 1 6 6 + 3 9 9 + 1 10 10 + 5 15. So the answer for this question is option 3. 15 is your answer for this question. Answer option 3. 15 is the answer for this question. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது போலாமா? எஸ் சார். ரைட், சூப்பர். ரைட், ரைட். 128 என்ன கொடுத்திருக்காங்க? which does not obey Pauli principle. Pauli principle என்ன? no two electron can have same quantum numbers. இதான் பவுலி பிரின்சிபிள். 2 வேற வேற எலக்ட்ரானுக்கு சேம் குவாண்டம் நம்பர்ஸ் வராது. 2 வேற வேற எலக்ட்ரானுக்கு சேம் குவாண்டம் நம்பர்ஸ் வராது. சரி சார், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ். ஓகே சார், நோ ப்ராப்ளம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், நோ ப்ராப்ளம். இங்க வர மாட்டிக்கிச்சு, தான் ஆன்சர். ஏன்? இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு 4 குவாண்டம் நம்பரும் சேமா தான் வரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது 1s2, இது 2s2, இது 2p1ன்னு வச்சுக்கோ. இந்த 2 எலக்ட்ரானுக்கு நான் எழுதுறேன். ரெண்டுமே செகண்ட் ஆர்பிட்ல இருக்கு, ரெண்டுமே எஸ் ஆர்பிட்ல இருக்கு. எஸ் ஆர்பிட்ல எல் வேல்யூ 0, எல் 0னா எம்மோ 0 தான். அப்போ ஒருத்தன் பிளஸ் ஆஃபா இருந்தா இன்னொருத்தன் எப்படி இருந்திருக்கணும்? மைனஸ் ஆஃபா இருந்திருக்கணும். அப்பதான் பவுலி பிரின்சிபல் அது ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம்.
ஆனா ரெண்டுமே பிளஸ் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இது ராங் சார். இது பவுலி பிரின்சிபல் ஒபே பண்ணல சார். திஸ் இஸ் நாட் ஒபேயிங் பவுலி பிரின்சிபல். திஸ் இஸ் நாட் ஒபேயிங் பவுலி பிரின்சிபல். 138 வாங்க. ஃபார் சோடியம் set of quantum numbers for last electron. Sodium last electron என்ன 1s2 2s2 2p6 3s1 இதான் last electron. சோடியத்துல 3s1ங்கிறது தான் last electron. அப்ப இந்த லாஸ்ட் எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சார் இது தேர்ட் ஷெல், அப்ப n வேல்யூ 3. l வேல்யூ s ஆர்பிட்டால்னு சொன்னாலே l வேல்யூ 0 தான் சார். l 0னா m 0 தான் சார். எலக்ட்ரான் ஒன்னு கிளாக் வைஸா இருக்கலாம், பிளஸ் ஆஃபா இருக்கலாம், இல்லனா மைனஸ் ஆஃபா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ 300 நாலாவது குவாண்டம் நம்பர் பிளஸ் ஆஃபா இருக்கலாம், மைனஸ் ஆஃபா இருக்கலாம். 300 இங்கதான் மேட்ச் ஆகுது. நாலாவது குவாண்டம் நம்பர் எப்படி வேணா இருக்கலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. அருமையான கொஸ்டின், அருமையான கொஸ்டின். எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரைட்டா? சரி. அண்டு ரைட்டா? சரி, சூப்பர். ஏரேசர் வச்சு அழிச்சிட்டு இதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் பாரு. கொஸ்டின் கிளியரா தெரியுதாப்பா? Yes, sir. Okay. I'll go with 129. Which of the following configuration follows Hund's rule? எது ஹன்ஸ் ரூல ஃபாலோ பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஹன்ஸ் ரூல் தான் என்ன சார்? இந்த மாதிரி 3 ஆர்பிட்டால் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். பி ஆர்பிட்டால். இவங்கிட்ட ஒரு எலக்ட்ரான், ரெண்டாவது எலக்ட்ரானை இவங்கிட்ட போடணும், மூணாவது எலக்ட்ரானை இவங்கிட்ட போடணும், நாலாவது எலக்ட்ரானை தான் பேர் பண்ணணும். இதான் ஹன்ஸ் ரூல். அதாவது no pairing, no pairing until all the degenerate orbitals, same energy இருக்கிற orbitals, until same energy orbitals are singly occupied. அதாவது பாரு, இங்க 2 போட்டாச்சு. ஓகே, 1 2 மூணாவது போட்டாதான் நீ பேர் பண்ணணும் சார். கரெக்டா தான் சார் ஒபே பண்ணிருக்காங்க. 1 2 அங்க மூணாவது போடல சார். இல்ல, அதனால போடல. இங்க வா, இது தப்பு. ஹன்ஸ் ரூல் ஒபே பண்ணவே இல்லை பார். இது ஹன்ஸ் ரூல்ல எது ஃபாலோ பண்ணுதுன்னு தான் கேக்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 1 பா. ஆப்ஷன் 1 ஃபாலோ பண்ணுது. 2 ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன்? ஒரு எலக்ட்ரான் இங்க போட்டு, ரெண்டாவது எலக்ட்ரான் இங்க போட்டு, மூணாவது இங்க போட்டுட்டு தான் நாலாவது பேர் பண்ணணும். அப்படி இல்ல சார், ஒபே பண்ணல. இங்கேயும் பாரு, ஒபே பண்ணல பாரு. இங்க ஒபே பண்ணல. ஏன்னா இது கிளாக் வைஸ் தான், இதுவும் கிளாக் வைஸ், அடுத்ததும் கிளாக் வைஸ், அப்புறம் தான் ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க, தப்பு. சோ இங்க இது மட்டும்தான் ஹன்ஸ் ரூல ஒபே பண்ணுது. ஓகேவா? ரைட், சூப்பர். 130. கொஸ்டின் நம்பர் 130. The basis of 3 unpaired electron present in the configuration of nitrogen is. நைட்ரஜன்ல 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குதான். எப்படி? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. 7 சொன்னா 1s2 2s2 2p3. இந்த கடைசியா இருக்கிற 2p3 மட்டும் வரைகிறேன். இப்படி போடுவோம் பாரு. 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு பாரு. நைட்ரஜன்ல 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. யார் காரணம்? ஹன்ஸ் தான் காரணம். ஏன்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு போட்டதுக்கு அப்புறமா தான் பேர் பண்ணணும்னு ஹண்ட் சொல்றாரு. ரைட்டா? எல்லா ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் போட்டதுக்கு அப்புறமா தான் பேர் பண்ணணும் அப்படின்னு ஹன்ஸ் ரூல் சொல்லுது. சோ இந்த இதுக்கான காரணம் ஹன்ஸ் ரூல். அடுத்தது ஆர்பிட்டால் வித் மேக்சிமம் எனர்ஜி, n+l ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். போர் பரி ரூல் ஞாபகம் இருக்கா? n+l யாருக்கு அதிகமோ எனர்ஜியா உங்களுக்கு அதிகம். சோ இதுக்கு பாரு 3. சொல்லுப்பா சார். क्वेश्चனை ஜூம் பண்ண முடியுமா சார்? क्वेश्चனை ஜூம் பண்ணனும் தெரியலையா? சரி, ஓகே, இதோ பண்றேன்ப்பா, இதோ பண்றேன். இதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் இருவரா. ரைட், சூப்பர். நாம இப்ப இந்த பிடிஎஃப்ல போன வாரம் மாதிரி எழுதுவோம். இதை எழுதி உங்களுக்கு நான் சேவ் பண்ணி அனுப்பிச்சறேன். ஓகே, சூப்பர். 131. ஆர்பிட்டால் வித் மேக்சிமம் எனர்ஜி. மேக்சிமம் எனர்ஜினா என்ன பார்க்கணும்? n+l ரூல பார்க்கணும். சோ இதுக்கு பாருங்க, 3 பிளஸ் எல் வேல்யூனா 0னா s ஆர்பிட்டால், 1னா p ஆர்பிட்டால், 2னா d ஆர்பிட்டால். அப்ப 0 1 2 2 தான்
L value. So 3 plus 2, 5. 5 plus 1, 6. 4 plus 0. 6 plus 2. So இதுல எது கிரேட்டர் நம்பர்னு பார்த்தா 8 இதுதான். அப்ப இந்த ஆர்பிட்டாலுக்கு தான் எனர்ஜி அதிகமா இருக்கும். சோ ஏன்னா நம்ம ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜியை போர் பரி ரூலை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போர் பரி ரூல். சோ n plus l யாருக்கு அதிகமோ அவனுக்கு எனர்ஜியும் அதிகம். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 140. Which set of quantum number is correct for an electron in 3p orbital? இத பார்த்தோன்னே சொல்லிடலாமே சார். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 தேர்ட் ஷெல்லுன்னு அவனே கொஸ்டின்ல கொடுத்துட்டான் சார். L வேல்யூ 1 ஏன்னா p ஆர்பிட்டால் தெரிஞ்சு போச்சு சார், தெரிஞ்சு போச்சு. சோ 3,1 இருக்கா? இல்ல இல்ல இல்ல, ஆமா, இதான் சார் ஆன்சர். வேலை முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஸ்டின். அடுத்தது போட்டுமா? இந்த பிடிஎஃப் என்னால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நான் ஷேர் பண்றேன். 132 பாருங்க. n and l values of an orbital a are 3 and 2. For another orbital b are 5 plus 0. Energy, okay. a வந்து n plus l கண்டுபிடி. 3 plus 2, 5. b ஆர்பிட்டாலுக்கு 5 plus 0, 5. ரைட். யாராவது சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். n plus l சேமா இருக்கும்போது என்ன அதிகமா இருந்தா எனர்ஜி அதிகம்? n அதிகமா இருந்தா எனர்ஜி அதிகம். சொல்லிருக்கமா இல்லையா? சொல்லிருக்கமா இல்லையா? சோ n plus l சேமா இருக்கும்போது n அதிகமா இருந்தா எனர்ஜி அதிகம். இந்த ரெண்டு வேல்யூவையும் பாரு. யாருக்கு n அதிகம் சொல்லுங்க? இந்த ரெண்டு வேல்யூவையும் பாருங்க. யாருக்கு n அதிகம்? B sir. B. இங்கதான் n அதிகம். அப்ப எனர்ஜி ஆஃப் B is more than A. Option 1 is your answer. Option 1 is your answer. Question number 133. Number of subshells for n plus l equal to 7. n plus l 7 இருக்கு. எத்தனை subshells பாசிபிள்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸிப்பா. இப்ப இதை நான் இங்க லெஃப்ட்ல எழுதுற மாதிரி இது ஆட் பண்ணா 7 வரணும். அப்ப 7 plus 0 இருக்கலாம், 6 plus 5 சாரி 6 plus 1 இருக்கலாம், 5 plus 2 இருக்கலாம், 4 plus 3 இருக்கலாம், 3 plus 4 இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய எழுதிட்டே போலாம். ரைட்டா? விட்டு. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? 7th ஷெல்லோட 0னா s ஆர்பிட்டால். புரிஞ்சுதா பாருங்க? n plus l எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? 7th ஷெல்லோட s ஆர்பிட்டால் சார் இது 7s. இதுக்கு என்ன பேரு சார்? 6th ஷெல்லோட p ஆர்பிட்டால் சார். ஏன்னா l வேல்யூ 1னா அது p ஆர்பிட்டால். இதுக்கு என்ன பேரு சார்? 5th ஷெல்லோட d ஆர்பிட்டால் சார். இதுக்கு என்ன பேரு? 4th ஷெல்லோட f ஆர்பிட்டால் சார். 4th ஷெல்லோட f ஆர்பிட்டால். இதுக்கு என்ன பேரு? 3rd ஷெல்லோட g ஆர்பிட்டால். 3rd ஷெல்லோட g ஆர்பிட்டால். சரி, நல்ல கவனி, நிதானமா பாரு. 7s ஒரு ஆர்பிட்டால் இருக்கானா? இருக்கு. ஆல்பா பிரின்சிபல்ல நம்ம படிச்சிருக்கோம். 6p இருக்கு, 5d இருக்கு, 4f கூட இருக்கு. 3g ஒரு ஆர்பிட்டால் இருக்காப்பா? இருக்குதா? இல்ல. அதே மாதிரி 2 plus 5, அதாவது இத 2h சொல்லுவோம். செகண்ட் ஷெல்ல s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் ரெண்டு ஆர்பிட்டால் தான், h எல்லாம் கிடையாது. அப்ப மொத்தமா பாரு, 7s ஒரு ஆர்பிட்டால், 6p ஒரு ஆர்பிட்டால், 5d ஒரு ஆர்பிட்டால், 4f ஒரு ஆர்பிட்டால். மொத்தம் 4 சப்ஷெல்ஸ் பாசிபிள். மொத்தம் எத்தனை பாசிபிள்? 4 சப்ஷெல்ஸ் பாசிபிள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன். கிளியரா உங்களுக்கு? அடுத்தது போலாமா? எஸ் சார். இப்போ எந்த நேரம் உனக்கு புரியலன்னு சொல்லு, நான் திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தப்பே கிடையாது, பொறுமையா போலாம். ரைட். 141. An atom of chromium 24 loses 2 electrons. Now how many unpaired electrons are there? சரி, குரோமியம்னா நமக்கு என்ன தெரியும்?
1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1, 3d5. இதான் குரோமியம். 4s1, 3d5 இதான் குரோமியம். இல்லையா? சரி. இதுல இருந்து 2 எலக்ட்ரான் எடுக்கிறாங்களாம். 2 எலக்ட்ரான் எடுக்கிறாங்களாம். முதல் எலக்ட்ரான் 4s ஆர்பிட்டால்ல இருந்து வெளியில போகும். முதல் எலக்ட்ரான் இங்க இருந்து வெளியில போகும். ரெண்டாவது எலக்ட்ரான் இங்க இருந்து வெளியில போகும். அப்ப இது வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. 4s0, 3d4ன்னு இருக்கும். ரைட்டா? சரி, எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் கேக்குறாங்க. பாரு, 4s0 இதுல அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்காது. 3d4 யாராவது சொல்லுங்க, எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க பாப்போம். 3d4 எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்? 4, sir. வெரி குட் சார். டி ஆர்பிட்டால்ல மொத்தம் 5 பாக்ஸ் போடலாம் சார், 5 ரூம் போடலாம் சார். ரைட்டா? இருக்கிறது 4 எலக்ட்ரான் தான் சொல்லும் போது அந்த 4 எலக்ட்ரான 1, 2, 3, 4ன்னு ஃபில் பண்ணலாம். பாருங்க சார், அப்ப ஸ்கிரீன் நீங்களே. மொத்தமா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் 1. வெரி குட். 142. The atomic weight of an element is double its atomic number. Oh. If there are 3 electrons in 2 pieces of shell, the element is 2 pieces of shell. 3 எலக்ட்ரான் இருக்கான். 2p3ன்னு முடியுமா? யார் அவன் 2p3னா? ஒரே ஒரு ஆள் தான், நைட்ரஜன். 1s2, 2s2, 2p3 அப்படின்னு முடிஞ்சா நைட்ரஜன். 143. The atomic number of an element is 17. 17னா அது யார் அது? 17னா என்ன எலமெண்ட் அது? Chlorine, sir. Chlorine. The number of orbitals containing electron pairs in valence shell. Valence shellல எத்தனை ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கு? சரி, முதல்ல அந்த 17 எலக்ட்ரானுக்கு எழுதுறேன். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5. இதான் குளோரின். இதான் வேலன்ஸ் ஷெல். ரைட்டா? இதை நான் பிரிச்சு எழுதி காமிக்கிறேன். எஸ்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் போடணும். நான் பி ஆர்பிட்டால்னா 3 பாக்ஸ் போடணும். சரி, அடுத்தது சார் S2 அப்படின்னா கிளாக் வைஸ் ஒரு எலக்ட்ரான், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு எலக்ட்ரான். இங்க P5 1, 2, 3, 4, 5. இப்ப சொல்லுங்க, எத்தனை ஆர்பிட்டால்ஸ்ல பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? சார், இங்க ஒரு ஆர்பிட்டால் பேர்டு எலக்ட்ரான், இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. இது அன்பேர்டு சார். அப்ப ஆன்சர் மொத்தம் 3 ஆர்பிட்டால். ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. டவுட் இருந்தா இமீடியட்டா கேட்கணும், உடனடியா கேட்கணும். ரைட். 134. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. This has violated, this is not obeying which rule? எந்த ரூல் ஒபே பண்ணல? பாரு, 4 எலக்ட்ரான் இங்க போட்டிருக்காங்க. இப்படி போடலாமா? தப்பு. எப்படிதான் போடணும் சார்? 3 ரூம் இருக்குதா? 4 எலக்ட்ரான் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா 1, 2, 3ன்னு போட்டுட்டு தான் சார் 4வது போடணும். நீங்க ஏன் சார் இங்கே இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? இது தப்பு சார். இப்படித்தான் போடணும்னு சொன்னது ஹுன்ஸ் ரூல். அதை நீங்க ஒபே பண்ணல சார். அப்ப நீங்க ஹுன்ஸ் ரூல ஒபே பண்ணல. So you have violated ஹுன்ஸ் ரூல். நீங்க ஹுன்ஸ் ரூல வயலேட் பண்ணிட்டீங்க, ஒபே பண்ணாம போயிட்டீங்க. ஓகேவா? 135 போலாமா? Yes, sir. 135. Total spin from D9 configuration. D ஆர்பிட்டல்ல மொத்தம் 9 எலக்ட்ரான் இருக்குதான். அப்ப எப்படி எழுதலாம் அந்த 9 எலக்ட்ரானையும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்ப சொல்லுங்க, மொத்தம் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு. கரெக்டா? உனக்கு புரியுற மாதிரி நான் வேற மாதிரி சொல்லட்டுமா? இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் பிளஸ் ஆஃப், ரெண்டாவது எலக்ட்ரான் மைனஸ் ஆஃப். ரெண்டையும் ஆட் பண்ணா ஸ்பின் எவ்வளோப்பா? பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஆட் பண்ணா ஸ்பின் எவ்வளோ? 0. இதுக்கு 0, இதுக்கு 0, இதுக்கு 0, இதுக்கு 0. ஆனா இவனுக்கு பிளஸ் ஆஃப் மட்டும்தான், மைனஸ் ஆஃப்க்கு எலக்ட்ரான் இல்ல. சோ மொத்த ஸ்பின் எவ்வளோ? பிளஸ் ஹாஃப். மொத்தமா ஸ்பின் எவ்வளோ? பிளஸ் ஹாஃப். கிளியரா? இந்த பேஜ்ல சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் 115.
the total number of value of m for the electrons in fourth orbit. சரி, n equal to 4 னா L என்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். கரெக்டாப்பா? ஆமாம் தானே? சரி, L0 னா m ஓட வேல்யூ என்னவா தான் இருக்க முடியும்? 0வா மட்டும்தான் இருக்க முடியும். அதுவே 1 என்ன இருக்கலாம்? -1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், +1ஆ இருக்கலாம். 2 என்ன இருக்கலாம்? -2, -1, 0, +1, +2. 3 என்னவா இருக்கலாம்? -3, -2, -1, 0, +1, +2, +3 எப்படி வேணா இருக்கலாம். பாரு, இங்க மொத்தம் ஒரே ஒரு நம்பர் தான். இங்க மொத்தம் 3 ரூம். ஏன்னா p ஆர்பிட்டால் px, py, pz 3 ரூம். d ஆர்பிட்டால் மொத்தம் 5 ரூம். f ஆர்பிட்டால் மொத்தம் 7 ரூம். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16 ரூம். சோ ஆக மொத்தம் n equal to 4 னா m க்கு 16 வாய்ப்புகள் உள்ளன. 16 ரூம்ஸ் இருக்கு. Are you able to understand this? புரிஞ்சுதா? ஓகேவா? ரைட். இத நாம வேற மாதிரியும் சொல்லலாம். எப்படி சார்? n equal to 4 நாலாவது ஆர்பிட். மொத்தமா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? சார், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்முலா 2n ஸ்கொயர். 2 into 4 square. 2 into 16, 32. 2 into 16 எவ்வளோ? 32. டோட்டலா மொத்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தா 32. ஒரு ரூம்ல 2 எலக்ட்ரான் இருக்கலாம் இல்லையா? அப்ப 32 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 16 ரூம் இருக்குன்னு அர்த்தம். அதுல பாதி அளவுக்கு ரூம்ஸ் இருக்கும், ஆர்பிட்ஸ் இருக்கும். சோ சப்ஷெல்ஸ்க்கான ஃபார்முலா வெறும் n ஸ்கொயர்னு சொல்லலாம். சப்ஷெல்ஸ்க்கான ஃபார்முலா வெறும் n ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்ப இந்த ஃபார்முலாவை இப்படித்தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை சார். நான் கொஞ்சம் என்னால ஃபாஸ்டாவே பண்ண முடியும் சார் அப்படின்னா இப்படியும் நீ பண்ணலாம். உன் இஷ்டம், எப்படி வேணா பண்ணு. 114 maximum number of electrons in a p orbital with n equal to 6 and m equal to 0. சரி, நல்லா கவனிங்க. n equal to 6ன்ட்டான். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குதர்க்கமான கேள்விகள் தான். சரி, n வந்து 6ன்ட்டான். அப்ப l வந்து 0வா இருக்கலாம், 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? l வேல்யூ 5 வரைக்கும் இருக்கலாம். சரி, நல்லா கவனி. p ஆர்பிட்டால்ன்ட்டான். அப்ப l வேல்யூ 1 மட்டும்தான் இருக்க முடியும். l வேல்யூ 1 மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப நான் இதுல இருக்கிற மீதி எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். எல்லாத்தையும் அழிச்சிட்டு n equal to 6, l equal to 1 மட்டும்தான் இருக்க முடியும். சரி, l 1னா m என்னவா இருக்கலாம்? -1ஆ இருக்கலாம், 0வா இருக்கலாம், +1ஆ கூட இருக்கலாம். அவன் கொஸ்டின்ல என்ன சொல்றான்? 0ன்றான். அப்ப பாரு, தெளிவா கவனி. ஆறாவது ஆர்பிட்ல p ஆர்பிட்டால் 6p ஆர்பிட்டால்ல இது px, இது py, இது pzன்னு வச்சுக்கோ. அவங்க pz பத்தி பேசுறாங்க. 6th ஷெல்ல p ஆர்பிட்டால்ல z ஆக்சிஸ்ல இருக்கிற ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? சார், கிளாக் வைஸ்ல ஒரு எலக்ட்ரானோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். மொத்தம் 2 எலக்ட்ரான் தான் சார் இருக்கும். மொத்தம் 2 எலக்ட்ரான் தான் சார் இருக்கும். அருமையான ஒரு கொஸ்டின். புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. அடுத்தது போலாம். தாரணி, புரிஞ்சுதா? ரைட். 13 ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். டைரக்டா ஃபார்முலா கொடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். ஆப்ஷன் 1 square root of s into s plus 1 into h by 2 pi. ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா அது. ரைட். 126 ரிவர்ஸ்ல போலாம். 126 an orbital with l equal to 0 is symmetrical about l equal to 0 னா இது என்ன ஆர்பிட்டால்? s ஆர்பிட்டால். s ஆர்பிட்டாலோட ஷேப் என்ன? ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னா உருண்டை. ஒரு உருண்டை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு உருண்டை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஆக்சிஸ பொறுத்து இல்ல, ஆல் த ஆக்சிஸ். ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கல் அபவுட் ஆல் த ஆக்சிஸ். இங்க ஆல் த ஆக்சிஸ்ன்ற ஆப்ஷன்லயே சார்னா அதுக்கு பதிலா தான் இவனுக்கு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸ், நடுவுல நியூக்ளியஸ் இருக்கு. அத சுத்தி
எல்லா திசையிலையும் கேட்பரி ஷார்ட்ஸ் மாதிரி வெளியில இருக்கிற சாக்லேட் தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா உள்ள இருக்கிற கேட்பரி தான் வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? 125. Which orbital has two angular nodes? ரெண்டு angular node இருக்கிற ஆர்பிட்டால். இது angular nodeக்கு நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். angular nodeோட ஃபார்முலா L, அவ்வளவுதான். So L equal to 2 எந்த ஆர்பிட்டால்னு கேக்குறாங்க. யாராவது பதில் சொல்லுங்க. L equal to 2 எந்த ஆர்பிட்டால்? யாராவது பதில் சொல்லுங்க. D, sir. Very good. Option 3, D orbital. Option 3, D orbital. Question number 124. The maximum probability of finding an electron in dxy orbital is. So, probability of finding the electron in dxy orbital. சரி, dxy னா எப்படி இருக்கும் சார்? x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும் நடுவுல இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். சரி, அப்ப எலக்ட்ரானை எங்க பார்க்கலாம்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவுல இந்த ஆர்பிட் இருக்குல்ல சார், இந்த இடத்துக்குள்ளதான் சார் எலக்ட்ரானை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துக்குள்ளதான் எலக்ட்ரானை பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனிங்க, மூணாவது கலரை யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் பார்க்க முடியும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் பார்க்க முடியும். நடுவுல அப்படின்னா 45 டிகிரியில் தான் பார்க்க முடியும். அப்ப the electrons can be seen. மேக்சிமமா எலக்ட்ரான் எங்க பார்க்கலாம்னா 45 டிகிரி in between the x axis and y axis. 45 degree in between the x axis and y axis. Answer option 3. அருமையான ஒரு கொஸ்டின். நல்லா புரிஞ்சிருக்கும் நம்பிக்கிட்டு நான் அடுத்தது போறேன். புரியலன்னா கொஸ்டின் கேளு. 112. Which statement is not correct for n equal to 5 and m equal to 2? சரி, ஃபர்ஸ்ட் n வந்து 5ன்ட்டாங்க. அப்ப l வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். சரி, இங்க m 0 மட்டும்தான். l 0னா m 0 மட்டும்தான். சோ இதுக்கு வாய்ப்பு இல்லை. l 1னா m ஓட வேல்யூனா -1 0 + 1 2 வருமானா வராது. சோ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. இங்க 2 வருமானா சார் -2ல இருந்து +2 வரைக்கும் இருக்கு, 2 வரும் சார். இங்க 2 வருமானா -3ல இருந்து +3 2 வரும் சார். -4ல இருந்து +4 2வும் வரும் சார். ரைட், இத மனசுல வச்சுட்டு பாரு எது நாட் கரெக்ட்னு கேக்குறாங்க. சரி, n equal to 5 m equal to 2. n equal to 5 m equal to 2 னா l equal to 4 வரலாமா? வரலாம். கரெக்ட், வரலாம். this is correct, possible. சரி, அடுத்தது l வந்து 0 1 2 3 வரலாமா? பாரு 0 1 வரலாமா? m equal to 2 னா வரக்கூடாது, 0 1 வரக்கூடாது. சோ இங்க 0,1ங்கிறது வரக்கூடாது. incorrect. so this is your answer. this is your answer. ஓகேவா? 3 வரலாமா? வரலாம், அந்த வருது பாரு 3 வரலாம். 2 3 4 வரலாமா? மூணுமே வரலாம். 2 3 4 மூணுமே வரலாம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கு சார். சூப்பர். 111. The energy of atomic orbitals in a particular shell. ஒரு குறிப்பிட்ட ஷெல், அப்ப 4th ஷெல்னு வெச்சுக்கோ. நான் உனக்கு நடத்தும் போதே சொல்லிருக்கேன். நியூக்ளியஸ் இருக்குன்னா இதுதான் 4th ஷெல்னு வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் உள்ள இருக்கு. 4th ஷெல்ல s ன்னு ஒருத்தர் இருக்கான், p ஆர்பிட்டால் இருக்கான், d ஆர்பிட்டால் இருக்கான், f ஆர்பிட்டால் இருக்கான். இவங்க 4 பேருமே 4th ஷெல்ல இருக்கிறாங்க. இவங்க 4 பேருமே. அப்ப இது 4s 4p 4d 4f. இதுல யாரோட எனர்ஜி ரொம்ப அதிகம் சார்? எலக்ட்ரான் நியூக்ளியஸ் விட்டு தூர போக போக எனர்ஜி அதிகம் சார். நியூக்ளியஸ்ல இருந்து தூர போக போக எனர்ஜி அதிகம். அப்ப 4fக்கு தான் சார், fக்கு தான் சார் எனர்ஜி ரொம்ப அதிகம். இது கம்மின்னு போட்டிருக்கான், தப்பு. fக்கு தான் ரொம்ப அதிகம். ரைட்டா? அடுத்தது d ஆர்பிட்டால், கரெக்ட். sக்கு தான் ரொம்ப கம்மி, இதுவும் தப்பு. அப்ப s p d f கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் 1 கரெக்ட். ஆப்ஷன் 1 கரெக்ட். ரைட்டா? ஏன்னா எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் என்ன ஃபார்முலா நடத்தியிருக்கோம்? -13.6 into z square by n square
எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா எனர்ஜிக்கும் எண்ணுக்கும் என்ன சம்பந்தம் பார்த்து சொல்லுங்க சார். எனர்ஜிக்கும் எண்ணுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, கீழே இருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மைனஸ் இருக்கு. அப்ப என் அதிகமானா என்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், என் அதிகமானா எனர்ஜியும் அதிகமாகும். ஸோ தூரத்துல இருக்கிறவனுக்கு எனர்ஜி அதிகம். இந்த 4 பேர்ல எஃப் ஆர்பிட்டால் தான் தூரத்துல இருக்கு. அப்ப எஃப் ஆர்பிட்டாலுக்கு தான் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ் தான் ரொம்ப உள்ள இருக்கு, எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 110. 110ல என்ன கொடுக்குறாங்க? n equal to 3. Then which are the value of L is correct? n 3 னா L வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். அப்ப all of them correct. All of them correct. முக்கியமான கொஸ்டின். ரைட், இங்க வா 123க்கு வா. என்ன கொடுக்குறாங்க பாரு, கிரிப்டான் has the electronic configuration. கிரிப்டானோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இதான் கொடுக்குறாங்க. 4p6 இங்க பெண்டிங், நம்ம அடுத்த லைன்ல வந்துருக்கு, மறந்துடக்கூடாது. அப்படின்னா 39th electron will go to which level? சரி, கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் என்ன? 36. எப்படி எழுதிருக்காங்க பாரு, ஆர்கான் வரைக்கும் 18, அதுக்கப்புறம் 4s2, 3d10, 4p6, இது வரைக்கும் 36 ஆச்சு. ஆப்வா பிரின்சிபல் டயக்ராம் படி 4p6க்கு அடுத்தது 5s வரணும். இதுல அதிகபட்சமா 2 எலக்ட்ரான் போடலாம். ரைட்டா, 36 பிளஸ் 2 38 ஆச்சு. 39வது எலக்ட்ரான் எங்க போகும்? இதான கேள்வி. 5sக்கு அப்புறம் 4d1. அப்ப 4d ஷெல்லுக்கு போகும். 39வது எலக்ட்ரான் 4d ஷெல்லுக்கு போகும். ஓகேவா? ரைட். 122. N, L and M values for the electron 3p y. Third shell p orbital தான் L value 1. L1 M வந்து -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், +1 இருக்கலாம். இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு. அப்ப 311 கரெக்ட், 31 -1 இதுவும் கரெக்ட், both are correct இதுவும் கரெக்ட், none of this தப்பு. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3. அருமையா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது பாரு क्वेश्चंस. क्वेश्चंस எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவும் அருமையாவும் இருக்குன்னு பாருங்க. அடுத்தது போலாம் இல்லையா? சரி, ஓகே. 121. Any NF electron can accommodate up to F orbitalல அதிகபட்சமா 14 எலக்ட்ரான் இருக்கலாம். ஏன் சார்? S ஆர்பிட்டால்ல அதிகபட்சமா ஒரு ரூம் தான், ஒரு ரூம்னா 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். P ஆர்பிட்டால்ல 3 ரூம்னா 6 எலக்ட்ரான் இருக்க முடியும். D ஆர்பிட்டால் 5 ரூம்னா 10 எலக்ட்ரான் இருக்க முடியும். F ஆர்பிட்டால்னா 7 ரூம்னா 14 எலக்ட்ரான் இருக்க முடியும் மேக்சிமமா. சோ F ஆர்பிட்டால்ல அதிகபட்சம் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். சூப்பர். 120. L equal to 3. Then the type and number of orbital is L equal to 3. அப்படின்னா 0, 1, 2, 3. அப்ப 0னா S ஆர்பிட்டால், P ஆர்பிட்டால், D ஆர்பிட்டால், F ஆர்பிட்டால். சோ L equal to 3னா F ஆர்பிட்டால். சரி, ஓகே. இந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் ஆன்சரு. நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இப்பதான் சொன்ன பாரு, F ஆர்பிட்டால்ல மொத்தம் 7 ரூம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டாதான் 14 போடலாம். இது ஆர்பிட்டால், இது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் கேட்டாதான் 14 சொல்லலாம். ஆர்பிட்டால் கேக்குறாங்க, 7 ஆர்பிட்டால்ஸ் தான் இருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் பெஸ்ட் சூட்டபிள் ஒன். ஓகேவா? ரைட், இந்த பக்கம் வந்துருங்க. 109 பாத்துருவோம். Which of the following is correct for a 4d electron? So n fourth orbit, L value 0, 1, 2, 3. என்ன d orbital, அப்ப L வந்து 3 வரணும். 4, 3 வர்றது ஆன்சர். 4,3, 4,3 கரெக்ட். எலக்ட்ரானை பத்தி பேசும்போது ஸ்பின் 0 இருக்க வாய்ப்பு இல்ல. ஒன்னு பிளஸ் ஆஃபா இருக்கணும், இல்ல மைனஸ் ஆஃபா இருக்கணும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. அருமையான क्वेश्चन. 108 பார்த்தலாம் வாங்க. How many quantum numbers are required to specify the position of an electron? ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு எத்தனை குவாண்டம் நம்பர்ஸ் வேணும்? ஆப்ஷன் 4ஆ? 3 போதும். ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு 3 போதும். 4வது குவாண்டம் நம்பர் அந்த எலக்ட்ரானோட ஸ்பின் என்னன்னு சொல்லுது. சோ அப்ப எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு 3 குவாண்டம் நம்பர் போதும். எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு 3 குவாண்டம் நம்பர் போதும். 119. A neutral atom of an element has 2k, 8l, 11m and 2n electrons
the number of s electrons are சார் ஒண்ணுமே புரியல நீங்க பாட்டுக்கு பக்கு பக்குன்னு படிக்கிறீங்க பக்கு பக்குலாம் இல்ல பாரு கே ஷெல்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்குதான் அப்படின்னா 1s2 எல் ஷெல்னா செகண்ட் ஷெல் 8 எலக்ட்ரான் இருக்குதான் அப்படின்னா 2s2 2p6 அதான் 8 எலக்ட்ரான் எல் தான் மூணாவது ஷெல் 11 எலக்ட்ரான் இருக்கு நல்ல கவனி 3s2 3p6 3d3 இதான் மூணாவது ஷெல்ல பாரு 8 பிளஸ் 3 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு 8 பிளஸ் 3 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு நாலாவது ஷெல்ல 2 எலக்ட்ரானா அப்ப 4s2 இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க நம்பர் ஆஃப் எஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை எஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு 2 4 6 8 s electrons option 2 is your answer option 2 is your answer சூப்பரா ரைட் 118 பார்க்கலாமா இருக்கீங்களா லல்லோ தூங்கிட்டியா இல்ல சார் பரவாயில்ல 118 சாய் 118 கிளியரா இருக்கா क्वेश्चन Sir, yes, sir. right an electron is in one of the 4d orbital ஏதோ ஒரு 4d orbital இருக்கு which is not possible சரி n equal to 4 l equal to 0 1 2 3 என்ன f orbital sorry d orbital அப்ப 0 1 2 2 தான் வரணும் l2 தான் வரணும் l2 இருந்தா m ஓட வேல்யூ -2 -1 0 +1 +2 இப்படி இருக்கலாம் சோ பாரு n4 possible l equal to 1 this is not possible m 1 இருக்கலாம் 2 இருக்கலாம் that is possible m வந்து 1 இருக்கலாம் possible m 2 இருக்கலாம் possible ஓகேவா so option 2 answer question number 117 which orbital is represented by the complete wave function psi 420 இப்படி எழுதுனா ஒண்ணும் இல்ல psi னா eigen function பேரு wave function பேரு n l m மூணு குவாண்டம் நம்பர் தான் எழுதிருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல fourth shellல 0 1 2 அப்படின்னா sp d ஆர்பிட்டால்ல ஏதோ ஒரு ஆர்பிட்டால் 0ங்கிறது 5 d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா 5த்துல ஏதோ ஒண்ணு சோ fourth d ஆர்பிட்டால இந்த கொடுத்திருக்கிற சிம்பல் டிஃபைன் பண்ணுது the given symbol defines fourth d orbital super 107 வாங்க number of orbitals in h subshell அருமையான ஒரு கேள்வி s p d f g h ஓகே s ஆர்பிட்டல் எத்தனை சப்ஷெல்ஸ் சார் இதுல ஒரு ரூம் தான் இதுல px pz 3 ரூம் இதுல 5 ரூம் இதுல 7 ரூம் இதுல 9 ரூம் இதுல 11 ரூம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் ஆயிட்டு போகுது ஒரு பேர் அவ்வளவுதான் சோ 11 ரூம் இருக்கும் h ஆர்பிட்டால்ல புரிஞ்சுதா பாருங்க h ஆர்பிட்டால்ல 11 ரூம் இருக்கும் 106 நோடல் சர்ஃபேஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஸ்பெரிக்கல் நோடு தான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்பெரிக்கல் நோடுன்னு சொன்னாலும் நோடல் சர்ஃபேஸ்ன்னு சொன்னாலும் ரேடியல் நோடுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் 2s ஆர்பிட்டால்ல எத்தனை நோடல் சர்ஃபேஸ் இருக்குன்னு கேக்குறாங்க 2s ஆர்பிட்டால்ல சரி ஸ்பெரிக்கல் நோட் ஃபார்முலா என்ன n மைனஸ் l மைனஸ் 1 சோ இங்க செகண்ட் ஆர்பிட்டால்ல s ன்னும் போது l வேல்யூ 0 வந்துரும் minus 1 so 2 minus 1 answer 1 option 2 ரைட்டா 105 பாரு nodal plane is found in which orbital nodal plane ஓட ஃபார்முலா l nodal plane ஓட ஃபார்முலா l இங்க l equal to 0 0 0 அப்ப இந்த மூணுத்துலயும் nodal plane இருக்காது nodal plane இங்க மட்டும் தான் இருக்கும் சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 ரொம்ப அருமையான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन சொல்லுப்பா சார் எஸ் வந்து 0 னா அது எப்படி சார் தெரியும் எஸ் 0 போடணும் அது எப்படி சார் தெரியும் லைக் அந்த n மைனஸ் வெரி குட் நல்ல கேள்வி சரி சொல்றேன் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க செகண்ட் ஷெல்லோட s ஆர்பிட்டால்னு கொடுக்குறாங்க இந்த நம்பர் தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இந்த s அப்படின்னா l வேல்யூ 0 ஏன்னா l வேல்யூ 1னா அது p ஆர்பிட்டால்
L வேல்யூ 2னா அது d ஆர்பிட்டால். சரியா? இப்ப Okay, sir. புரிஞ்சுச்சா? Yes, sir. வெரி குட் வெரி குட். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? 116 இன்னொரு கொஸ்டின் பார்த்துருவாங்க. In an atom, for how many electrons the quantum number will be 3, 2, plus 2, plus of தெளிவா கொடுத்துட்டாங்க பாரு. தேர்ட் ஷெல்லுல 0, 1, 2 அப்படின்னா sp d ஆர்பிட்டால்ல 5 ரூம் இருக்குல்ல, 5 ரூம்ல ஏதோ ஒரு ரூம்னு தெளிவா சொல்லிட்டான். ஏதோ ஒரு ரூம் 5 ரூமுக்கு -2, -1, 0, +1, +2ன்னு பேரு. 5 ரூம்ல ஒரு ரூம்னு சொல்லிட்டான், அதுக்கு +2ன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த ரூம்ல பிளஸ் ஆஃப்னு ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், மைனஸ் ஆஃப்னு ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம். இவன் பிளஸ் ஆஃப்னு சொல்லிட்டான். அப்ப கொடுத்திருக்கிற டேட்டா ஒரே ஒரு எலக்ட்ரானை பத்தின டேட்டா. கொடுத்திருக்கிற டேட்டா ஒரே ஒரு எலக்ட்ரானை பத்தின டேட்டா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ரைட், அடுத்தது போலாம். ரைட், 104. Which subshell is not possible? எது பாசிபிள் இல்ல? பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு சார். ஆபா பிரின்சிபிளே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஷெல்ல எஸ் மட்டும்தான், ரெண்டாவது ஷெல்ல எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் மட்டும்தான். டி பாசிபிளே இல்லை சார். ரெண்டாவது ஷெல்ல டி பாசிபிளே இல்லை சார். சிம்பிள். 103. நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆர்பிட்டால்ஸ் இன் n ஈக்குவல் டு 3. n வந்து 3. அப்ப L வந்து 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம். இது 0னா m-உம் 0 மட்டும்தான். இங்க -1 0 +1, இங்க -2 -1 0 +1 +2. சோ இங்க ஒரு ரூமு, இங்க 3 ரூமு, இங்க 5 ரூமு, மொத்தம் 9 ரூமு. சோ the answer is option 4. ஆன்சர் ஆப்ஷன் 4. இதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு மெத்தட சொல்லி கொடுத்தேன். 2n²/2. இப்ப வெறும் n² ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். நீ n-க்கு வந்து 3 போது 3² 9 will be your answer. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் 94 பாருங்க. A particle x moving with a certain velocity has a de Broglie wavelength. Lambda வந்து 1 angstrom unit ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்ட்டிகல் x பத்தின டேட்டா. சரி, y ன்னு another particle இருக்கு. That has a mass of 25%. அப்ப பாரு, mass of y is equal to 25% of mass of x. Velocity of y is equal to 75% of velocity of y. அப்படின்னா lambda of y எவ்வளோ? y ஓட lambda எவ்வளோ? சரி, ரைட். யாரா வேணா திருப்பட்டும். lambdaவோட ஃபார்முலா என்ன சார்? lambdaனா h/mv சார். lambdaனா h/mv. சார் இவனுக்கு lambda வந்து 1 சார். h ஒரு கான்ஸ்டன்ட். இவனோட மாஸ நான் m-ன்னு எடுத்துக்கிறேன், இவனோட வெலாசிட்டியை நான் v-ன்னு எடுத்துக்கிறேன். இவனுக்கு லாம்டா கண்டுபிடிக்கணும் சார். லாம்டா கண்டுபிடிக்கணும் சார். h ஒரு கான்ஸ்டன்ட் பை மாஸ் ஆஃப் y எவ்வளோ? 0.25 ஆஃப் மாஸ் ஆஃப் x. மாஸ் ஆஃப் x நான் m-ன்னு எடுத்திருக்கேன், ரைட்டா? இன்டு வெலாசிட்டி ஆஃப் y எவ்வளோ? 0.75 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் x, ரைட்டா? இதை ஈக்குவேஷன் 1 நினைச்சுக்கோ, இதை ஈக்குவேஷன் 2 நினைச்சுக்கோ, ரைட்டா? 1/2 போட போறோம். அருமையா இருக்கு பாரு. இதுக்கு மேல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே போகும். 1/2. லெஃப்ட் சைட் பாரு 1/λன்னு வந்துடும். ரைட் சைட் பாரு h/mv இன்டு h கீழே இருக்கும் 0.25 நான் 1/4ன்னு எழுதுறேன் இன்டு m இன்டு 0.75 3/4ன்னு எழுதுறேன் இன்டு v. ரைட்டா? கவனமா பாக்குறியா? அப்பதான் புரிஞ்சுட்டே வரும். இப்ப பாரு, எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? ஹெச்சையும் கேன்சல் பண்ணிடுறேன், எம்ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன், வெலாசிட்டியும் கேன்சல் பண்ணிடுறேன். 3/16 வருது. 3/16. இது 1/λ. நம்மள கேட்கறது லாம்டா. அப்ப 16/3. ஆன்சர் 5.33. ஆப்ஷன் 2.
I'll give you some time. Go through the question. Okay. 102. The following quantum number are possible for how many orbitals? சரி, n equal to 3, l equal to 2. அப்ப third shell ஓட d orbital. அதுல 5 ரூம் இருக்கு. -2, -1, 0, +1, +2 5 ரூம் இருக்கு. அவனே சொல்லிட்டான் அதுல ஒரு ரூம் தான். அப்ப எத்தனை ஆர்பிட்டால பத்தி பேசுதுன்னா ஒரு ரூம், ஒரு ஆர்பிட்டால பத்தி பேசுது. கொடுத்திருக்கிற 3 குவாண்டம் நம்பரும் ஒரே ஒரு ஆர்பிட்டால பத்தி பேசுது. ரைட். 101. Which of the following has the least de Broglie wavelength? De Broglie wavelength formula na lambda is equal to h by mv. Right. யாருக்கு மாஸ் ரொம்ப அதிகமோ அவனுக்கு லாம்டா ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? யாருக்கு மாஸ் அதிகம் இதோட மாஸ் நெக்லிஜிபிள். புரோட்டானோட மாஸ் ரொம்ப கம்மி when comparing the molecule. இது AMU 1 AMU னு சொல்லலாம், அப்படி வச்சுக்கோ. இதோட வெயிட்னா இது 44 AMU. இதோட வெயிட்னா 64 AMU. இப்ப சொல்லுங்க யாருக்கு வெயிட் ரொம்ப அதிகம்? ஆப்ஷன் 4க்கு. சோ மாஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறவனுக்கு லாம்டா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப லீஸ்ட் லாம்டா ஆப்ஷன் 4. லீஸ்ட் லாம்டா ஆப்ஷன் 4. ஓகேவா? பாரு. ஆனா இந்த கொஸ்டின் நீ படிச்சதும் உனக்கு எப்படி போடுறதுன்னே புரியாது. சார் எப்படி சார் நீங்க மட்டும் கரெக்டா போடுறீங்க? அவ்வளவு பெரிய புள்ளிலாம் கிடையாது. பிராக்டிஸ் தான் காரணம். நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப 150 கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணோம். 101வது வந்திருக்கும். 50 கொஸ்டின் இது வரைக்கும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அப்ப நீ எவ்வளவு போடணும்? அதை விட 2 மடங்கு அதிகமா போடணும் இல்லையா? ரைட். ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ரைட். 93 போலாம். For a valid Bohr orbit, its circumference should be. Circumference என்ன ஃபார்முலா? 2 pi r is equal to n lambda. சொல்லி கொடுத்துருக்கோம். de Broglie uncertainty principleக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம் பாரு. So 2 pi r is equal to n lambda. Next, what is the ratio of the de Broglie wavelength for electrons accelerated through 200 volts and 550 volts? பாரு, accelerate பண்றாங்க 200 volt 50 voltல. அப்ப ஃபார்முலா lambda is equal to h by square root of 2mqv. இப்படி ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? அது ரொம்ப முக்கியம். எப்ப எங்க எந்த ஃபார்முலாவை எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாரு, ரெண்டுமே எலக்ட்ரான் தான். முதல் எலக்ட்ரான் 200 வோல்ட் வேகத்துல பொட்டன்ஷியல்ல ஓட வைக்கிறாங்க. வி வந்து 200 வோல்ட் பொட்டன்ஷியல் முதல் எலக்ட்ரானுக்கு. ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு 50. ரைட்டா? ரேஷியோ கேட்கிறாங்க. lambda 1 is equal to h by square root of 2mq into 200 divided by lambda 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடு. h by square root of 2mq into 50. சார் h 2mq எல்லாம் காமன் சார், கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 50 by 200 அப்படின்னா ரூட் ஆஃப் 1/4 அப்படின்னா ஆன்சர் 1/2. 1/2 1:2. ஆப்ஷன் 1. 92nd கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. 10 செகண்ட் டைம் தரேன் பாரு. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இன் ஃபோர்த் ஆர்பிட். ஃபோர்த் ஆர்பிட்டும் போது 4 வேவ்ஸ் இருக்கும் சார். ஏன்னா n lambda 2 pi r is equal to n lambda சொன்னோம், ஞாபகம் இருக்கா? சோ எந்த ஆர்பிட்டோ அத்தனை வேவ்ஸ் இருக்கும். ரைட், சூப்பர். வந்துட்டான், வேலை கட்ட வந்துட்டான் பார். நியூமரிக்கல்ஸ் பார்க்கலாம், ஈஸியா இருக்கும். கிவன் என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் போறது ஈஸி. ரைட்டா? பாருங்க, வாட் should be the mass of photon? மாஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்ப கிவன் அப்படியே கொஸ்டினை படிக்கும் போதே நான் கிவன் எழுதுறேன். மாஸ் கொஸ்டின் மார்க். ஆஃப் சோடியம் லைட் இஃப் இட்ஸ் வேவ்லென்த் லாம்டா. லாம்டா வந்து 5894 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் c, அதான் எனக்கு தெரியுமே, எது கொடுக்குறானுங்க, 3 × 10⁸ meters per second. அந்த வேல்யூ ஆஃப் h, அதுவும் தான் நமக்கு தெரியும், அதெல்லாம் தேவையில்ல, விட்டுரு. மாஸ் கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? சார் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by mc. mc எழுதலாம் இல்ல mv எழுதலாம். h தெரியும், லாம்டா தெரியும், m மட்டும் தான் தெரியாது. m மட்டும் தான் தெரியாது. அப்ப m ஒரு பக்கம் வச்சுக்கோ, h by lambda c போட்டு சால்வ் பண்ணு. இதுல நீ ஒரு தப்பு பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணக்கூடாது பாரு, இது SI யூனிட்ல இருக்கு. வெரி குட் சார்.
இதுவும் எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. வெரி குட் சார். இதையும் நீ எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. 5894 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்னு சொன்னா எஸ்ஐ யூனிட்ல என்ன எழுதணும்? 5894 இன்டூ 10⁻⁻10 மீட்டர்னு போட்டுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா நான் அடுத்தது போறேன். ஓகேவா? ஏதாவது கட் ஆகுதா? ஓகே, ரைட். Question number 90 par. If the de Broglie wavelength of the fourth orbit of hydrogen is 4 angstrom unit, circumference will be right. Lambda வந்து 4 angstrom unit. சரி பாரு, 2 pi r is equal to n lambda பா. இதுதான் ஃபார்முலா, ரைட்டா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் கேக்குறாங்க. ஃபோர்த் ஆர்பிட்ன்ட்டான். அப்ப n வேல்யூ 4, லாம்டா எவ்வளோ? அது ஒரு 4 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். அப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 16 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 16 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 89 பாருங்க. 89ல என்ன கொடுக்குறாங்க? What is the de Broglie wavelength associated with the hydrogen electron in third orbit? So de Broglie wavelength lambda எவ்வளோன்னு கேக்குறாங்க. எலக்ட்ரானை பத்தி பேசுறாங்க. n equal to 3ன்ட்டாங்க, ரைட்டா? என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? lambda is equal to என்னடா அது? Two pi r is equal to n lambda. 2 into 3.14 into r value, third orbit தானே, 0.529 into 3 square by z வந்து 1 தான். அப்ப rக்கு வந்து 0.529 into 9 எழுதணும், ரைட்டா? எவ்வளவு வரும்? 9 9s are 81, remainder 8, 2 9s are 18 plus 8, 18 plus 8 26, remainder 2, 5 9s are 45 plus 2 47, 4.7 equal to 4 lambda, equal to 4 lambda, ரைட்டா? இங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றோம். நாம என்ன தப்பு பண்ணோம்னா, radius of an orbit என்ன ஃபார்முலா? 0.529 into n square by z angstrom unit. angstrom unit. சோ இந்த இடத்துல angstrom unit வரணும். அதை தான் தப்பு பண்ணிருக்கோம். திரும்பவும் ஒரு தடவை இந்த ப்ராப்ளத்தை எரேஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தை திரும்ப போட போறேன். பாரு, கரெக்டான ஃபார்முலா எல்லாம் கரெக்ட் தான். அவசரம் வேற ஒண்ணும் இல்லை. சரி பாருங்க, de Broglie wavelength lambda எவ்வளோன்னு கேக்குறாங்க, ரைட்டா? இப்ப இந்த பக்கம் தெரியலையா? lambda எவ்வளோன்னு கேக்குறாங்க. associated with electron in third orbit. சரி, ஃபார்முலா 2 pi r is equal to n lambda. சப்ஸ்டியூட் பண்றேன். 2 pi வேல்யூ 3.14, r என்ன ஃபார்முலா? 0.529 into n square by z. ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டுக்கு பதில் 10⁻⁻10 மீட்டர்னு எழுதணும். எல்லாத்தையும் எஸ்ஐ யூனிட்ல போட்டுக்கோ. இட் இஸ் ஈக்குவல் டு n lambda. n தேர்ட் ஆர்பிட், 3 lambda, ஈக்குவல் டு 3 lambda, ஈக்குவல் டு 3 lambda. ஓகேவா? ரைட், நல்லா கவனி. இதுக்கப்புறம் எப்படி ப்ராப்ளத்தை ஈஸியா போடுறதுன்றத முக்கியம். இந்த 3.14 அப்ராக்சிமேட் அடிச்சிடலாம், ரைட்டா? 2 9s are 18. அப்ப உன்னுடைய ஆன்சர் 0.529 into 18 into 10⁻⁻10 மீட்டர். நல்ல கவனி, ஈக்குவல் டு லாம்டா. 0.5 into 18 எவ்வளோப்பா? 9. 0.5னா 1/2 தானே. 1/2 into 18 எவ்வளோ? 9. ஸோ உன்னுடைய ஆன்சர் 9 into 10⁻⁻10 மீட்டர். இதான் ஆன்சர். நாளையும் பாரு, சென்டிமீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப 9 into 10⁻⁻10
மீட்டருக்கு பதில் எழுதலாம். ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்ப 10^2 சென்டிமீட்டர்னு எழுதலாம். 10^2 சென்டிமீட்டர்னு எழுதலாம். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. பாருங்க, ரொம்ப ஈஸியா பாருங்க. நீ ரொம்ப அக்யூரேட்டா போடணும்னு அவசியம் இல்லை. ஜேடபிள்யூ எக்ஸாம் வந்தா ரொம்ப அக்யூரேட்டா பிளான் பண்ணணும் எல்லாத்தையுமே. பட் நீட் எக்ஸாம்ல இந்த மாதிரி ரஃப்பான கால்குலேஷன்லயே நீ ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இன்னொன்னு 4 ஆப்ஷன்லயும் பாரு 9.96 இருக்கு. அப்ப அந்த இடத்துல டிஃபரன்ஸ் இல்ல, 10 பவர்ல தான் டிஃபரன்ஸ். அதை தெளிவா பண்ணினா போதும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. எல்லாருக்கும் புரிஞ்சுதா சொல்லுங்க, நான் அடுத்தது போறேன். எஸ் சார். எஸ் சார். Question number 99. What should be the momentum in grams centimeter per second? La answer கேக்குறாங்க. சரி, of a particle if its de Broglie wavelength lambda is equal to 1 angstrom unit. Lambda is equal to, முதல்ல இந்த கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா வைக்கணும். Lambda equal to 1 angstrom unit and the value of h is given 10 power minus 34 தானே. அந்த minus 34 தான் ஜூல் செகண்ட். எர்ட்ஸ் வரதுனால minus 27 வரும். சரி, what should be the momentum? momentumனா சரி, lambda is equal to h by mv. mv னா momentum. mv தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. h by lambda. h எவ்வளோ? 6.6 into 10 power minus 27 by lambda எவ்வளோ? 10 power minus, இந்த பாரு 10 power minus 10 மீட்டர்னு எழுதலாம், அல்லது 10 power minus 8 சென்டிமீட்டர்னு எழுதலாம். -8 சென்டிமீட்டர், ஏன்னா சென்டிமீட்டர்ல தான் ஆன்சர் கேக்குறாங்க. ரைட்டா? சால்வ் பண்ணி ஆன்சர் முடிஞ்சு பாரு. 6.6 into 10 power, இது மேல போச்சுன்னா +8 ஆயிடும், -19. ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆன்சர் ஆப்ஷன் 1. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ரைட். Question number 98. Heisenberg uncertainty principle is not valid for motor car, stationary particle, ரெண்டுமே தான். சோ மூவ் ஆகக்கூடிய மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு தான் இது ஒபே ஆகும்னு சொல்லி நடத்திருக்கோம். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஒபே ஆகும். சோ இட் இஸ் நாட் ஓகே ஃபார் stationary particles as well as motor car. Right. Question number 88. An electron has a kinetic energy. கொடுத்திருக்காங்க. kinetic energy na ke. lambda கேக்குறாங்க. lambda is equal to h by square root of 2mke. ஃபார்முலா உடனே பக்கு பக்குன்னு ஓட்டே வரணும். ஃபார்முலா எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். இந்த லெசனோட 5வது வீடியோ அது. 5 வீடியோவையும் பார்த்து நடத்தின ஒவ்வொரு ஃபார்முலாவையும் தனியா ஒரு ஷீட்ல எழுதி ஃபார்முலா ஷீட் வச்சிருக்கணும். சரியா? ரைட். சோ 2mke. சோ h ஓட வேல்யூ என்ன? 6.6 into 10 power minus 34 by square root of 2 into mass of electron எவ்வளோ? 9.1 into 10 power minus 31 kilogram into kinetic energy 2.8 into 10 power minus 23. இதுக்கு மேல நான் சால்வ் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல இந்த ப்ராப்ளத்தை நீங்களே தான் சால்வ் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்களே சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 வருது. நீங்களே பொறுமையா சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. ரைட்டா? ஓகே. क्वेश्चन நம்பர் 97. 97 பாரு. சார் சொல்லுப்பா. சார் 89 क्वेश्चन சார். சொல்லுப்பா தம்பி, என்னோட டவுட். அங்க பை 7 சார் வரும். எந்த இடத்துல பை 7? இந்த 3 வரும்னு நினைக்கிறேன் சார். 22/7 அந்த இடத்துல 22/7 ஓட ஆன்சர் தான் 3.14. ஆன்சர் கரெக்டா சார் இந்த சம்க்கு? 89க்கு ஆன்சர் ஆப்ஷன் 2 கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. வரேன். ஓகே ஓகே சார். நீ எதுல கன்ஃபியூஸ் ஆனன்னு தெரியல. கரெக்ட் தான்டா, 2 கரெக்ட் தான். எஸ் சார் எஸ் சார். நீ இன்னொரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூட கிளாஸ் முடிஞ்சதும் மெசேஜ் பண்ணேன்னு பாத்துக்கலாம். ஓகேவா? ரைட். எஸ் சார். ரைட். क्वेश्चन நம்பர் 97 பாத்துருவாங்க. calculate the uncertainty in position. uncertainty position சிம்பல் என்ன? டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ கண்டுபிடி. சரி, மாஸ் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, இந்த அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டியும் கொடுத்துட்டாங்க.
நமக்கு என்ன தெரியும் சார்? டெல்டா எக்ஸ் இன்டு எம் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இது நமக்கு நல்லா தெரியும் சார். ரைட்டு. இந்த டெல்டா எக்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க, மற்ற எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ எம் டெல்டா வி டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ எம் இன்டு டெல்டாவின் டினாமினேட்டர்ல எழுதுனா இங்க அழிச்சிடலாம். ஓகே. ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ? 6.6 இன்டு 10⁻−34 டிவைடட் பை மாஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க? 9.1 இன்டு 10⁻−28. எஸ்ஐ யூனிட்டுக்கு போனா ஆன்சர் மீட்டர்ல இருக்கும், சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்துக்கோ. இன்டு மாஸ் எவ்வளோ? மாஸ் தான் எழுதியாச்சு. 4π விட்டோம் பாத்தியா? 4 இன்டு பை வேல்யூ வந்து 3.14 இன்டு டெல்டா வி எழுதுறோம் பாரு. டெல்டா வி எவ்வளோ சார்? இதான் வெலாசிட்டி, இதுதான் டெல்டா. அப்ப வெலாசிட்டி 3 இன்டு 10⁻4 இன்டு டெல்டா எழுதணும். 0.011 பர்சன்டேஜ்னா பை 100 அர்த்தம். 0.011 பர்சன்டேஜ்னா பை 100 அர்த்தம். ரொம்ப நிதானமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க, பொறுமையா சால்வ் பண்ணுங்க. இதோட ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இந்த போர்ட்ல என்னால இதை வச்சுக்கிட்டே போட்டு காட்ட முடியல. 97க்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 வருது. நிதானமா சால்வ் பண்ணிட்டு எனக்கு அடுத்த கிளாஸ் சொல்லு, டவுட்ஸ் இருந்தா. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது இந்த செஷனுக்கு போதுமானது. அடுத்த செஷன்ல மீதி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூப்பா. கவுனி சொல்றத என்னன்னா